வாழ்க்கையில் பணம் சம்பாதிப்பது முக்கியம். ஆனால் அதைவிட முக்கியமானது பணத்தை சரியாக சேமிப்பது. பலர் நல்ல சம்பளம் இருந்தாலும் மாத முடிவில் பணம் எங்கே போய்விட்டது என்று தெரியாமல் இருக்கிறார்கள். அதற்கு காரணம் சரியான சேமிப்பு பழக்கம் இல்லாதது. 1. முதலில் சேமி, பிறகு செலவு செய். சம்பளம் வந்தவுடன் எல்லா செலவுகளையும் செய்து முடித்து மீதமுள்ளதை சேமிப்பது சரியான முறையல்ல. அதற்கு பதிலாக சம்பளம் கிடைக்கும் நாளிலேயே ஒரு குறிப்பிட்ட தொகையை தனியாக சேமிப்பாக வைக்க வேண்டும். இப்படி செய்தால் சேமிப்பு ஒரு பழக்கமாக மாறும். 2. தேவையும் ஆசையும் வேறுபாடு புரிந்து கொள்ளுங்கள். நாம் பல நேரங்களில் தேவையான பொருட்களை விட ஆசைக்காக அதிகம் செலவு செய்கிறோம். ஒரு பொருள் வாங்குவதற்கு முன் அது உண்மையில் தேவையா அல்லது வெறும் ஆசையா என்று யோசித்து முடிவு செய்ய வேண்டும். இந்த ஒரு பழக்கம் இருந்தாலே தேவையில்லாத செலவுகளை மிகவும் குறைக்க முடியும். 3. சிறிய செலவுகளையும் கவனியுங்கள். தினமும் சிறியதாக தோன்றும் டீ, ஸ்நாக்ஸ், ஆன்லைன் ஷாப்பிங் போன்ற செலவுகள் அதிகமாகி விடுகின்றன. ஒரு நாள் இது பெரிய தொகையாக தெரியாமல் இருக்கலாம். ஆனால் ஒரு மாதம் அல்லது ஒரு வருடம் முடிவில் அது பெரிய செலவாக மாறிவிடும். 4. மாதாந்திர பட்ஜெட் வைத்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு மாதமும் வருமானம் எவ்வளவு, செலவு எவ்வளவு, சேமிப்பு எவ்வளவு என்று ஒரு திட்டம் வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த திட்டம் இருந்தால் நாம் தேவையில்லாத செலவுகளை எளிதாக கட்டுப்படுத்த முடியும். பட்ஜெட் வைத்திருப்பது பண மேலாண்மையை மிகவும் எளிதாக்கும். 5. கடன் வாங்கும் பழக்கத்தை குறைக்கவும் அவசியமில்லாமல் லோன் அல்லது கிரெடிட் கார்டு பயன்படுத்துவது நிதி சிக்கலை உருவாக்கும். கடன் வாங்குவது மிகவும் அவசியமான சூழ்நிலைகளில் மட்டுமே இருக்க வேண்டும். இல்லையெனில் நாம் சம்பாதிக்கும் பணத்தின் ஒரு பகுதி வட்டியாகவே போய்விடும். 6. அவசர நிதி உருவாக்குங்கள். வாழ்க்கையில் எப்போது எதிர்பாராத செலவுகள் வரும் என்று சொல்ல முடியாது. அதனால் குறைந்தது 3 முதல் 6 மாத செலவுக்கு சமமான தொகையை எமர்ஜென்சி ஃபண்டாக வைத்திருக்க வேண்டும். இது நிதி பாதுகாப்பை அதிகரிக்கும். 7. சேமிப்பை முதலீடாக மாற்றுங்கள். சேமித்த பணத்தை வெறும் வங்கியில் வைத்தால் அது மெதுவாக மட்டுமே வளர்கிறது. அதை SIP, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அல்லது பிற முதலீட்டு வழிகளில் மாற்றினால் உங்கள் பணம் நீண்ட காலத்தில் அதிகமாக வளர வாய்ப்பு இருக்கும். சம்பளம் அதிகமாக இருந்தால் மட்டும் பணக்காரராக முடியாது. சேமிக்க தெரிந்தவர்களே வாழ்க்கையில் நிதி பாதுகாப்புடன் வாழ முடியும்.